ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிளேட் பால் ரோப்ளாக்ஸ் பார்க்க போகிறோம். யாய் ஐயோ, நம்ம ஃபஸ்ட் டைமாக பிளேட் டைம் விளாட போகிறோம். பிளேட் பால் விளாட போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏ பிளேட் பால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அப்புறம் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி நிறைய கேமிங் வீடியோஸ் போடுவேன். நல்லா இருந்துச்சுன்னா நான் அந்த மாதிரி நிறையா போடுவேன். நீங்கள் வந்து நிறைய லைக் பண்ணிங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் பண்ணுறதுக்கு. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நான் இந்த கேம் விளாண்டுருக்கேன், ஆனால் நான் கொஞ்சம் கேவலமாக விளாடுவேன். ஓகே, வாவ், இங்கே பாருங்கள். நான் இப்போதே ஃபஸ்ட் டைமாக இந்த அக்கௌண்ட்டில் விளாடுறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே காய்ஸ், நான் ரவுண்டுக்குள்ளே வந்துட்டேன். இதுக்குள்ளே பார்த்தா ஒரே கேயாஸாக இருக்குது. இவருங்க ஆல்ரெடி ஒருத்தவங்க ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. அவங்க மட்டும் என்கிட்ட பாலை பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட். அதுக்கு முன்னாடி இந்த கேம் எப்படி அது வந்து ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் அரசியலில் சகஜம்தான். சரி, இந்த கேம் எப்படின்னா ஒரு பால் இருக்கும் காய்ஸ் நடுவில். அந்த பால் வந்து ரெட் கலரில் அந்த பால் யாராவது தொட்டுச்சுன்னா அவங்க அவுட்டு. அந்த பால் எப்போ ரெட் கலரில் மாறிச்சோ அது உங்கள் சைடு வருதுன்னு அர்த்தம். இப்போ என் கணக்கு ரெட் கலரில் தரிச்சுன்னா அது என்னை நோக்கி வருது. அப்போ நம்ம கரெக்டாக இந்த அபிலிட்டி பிளாக்குன்னு ஒன்று இருக்கா, அதை அமுக்கணும். நான் தெரியாமல் அபிலிட்டி அமுக்கிட்டேன், அதனால தான் நான் விட்டுட்டேன். ஸோ பிளாக் அமுக்குனிங்கன்னா நீங்கள் வந்து அந்த பாலை தடுக்கலாம். இப்படி நான் என் கையில் கத்திட்டு பாருங்க, அதை வச்சு நீங்கள் வந்து பாலை தடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்குள்ள ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்கின்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா இது ஃபுல்லாமே அபிலிட்டி. இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த யூடியூப் தெரியுமா, ஃபோல்டென் அவர் வந்து சூப்பராக வந்து இதை போடுவது நல்லாயிருக்கும். ஓகே காய்ஸ், கிளாசிக் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு டீம் வேண்டாம். டீமில் கொஞ்சம் போர் அடிக்கும் காய்ஸ். லெகோ இதுக்கு இப்போ வந்து நீங்கள் ரோப்ளாக்ஸில் பார்த்துருக்கீங்களா? எல்லா கேம்லேயும் லெகோ பாப்புலராக வந்துக்கிட்டு இருக்குது. பேரி த பிரிசன்லேயும் லெகோ வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் அபிலிட்டிலாம் இந்த பட்டன் ஸ்விட்சாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். தெரில எனக்கு. மறக்காமல் சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் பிளேட் பால் ப்ரோ பிளேயர்னு. அந்த நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். யார் வந்து நீங்கள் வந்து லெவலா எவ்வளோ காயின்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதை வச்சு நான் வந்து பின் பண்ண ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ண மாட்டேன், பின் பண்ணுவேன். நம்மளோட ஃபஸ்ட்டு கில் போடு. இந்த மாதிரி கில்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் தருவாங்க. வாங்க, இது கொஞ்சம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது காய்ஸ். என்னை பார்க்க ஏதோ மிடில் சைடு மாதிரி தெரில. எனக்குள்ளே என்கிட்ட ஒரு பால் கூட வந்தது, ஒரே ஒரு தடவை தான் வந்துச்சு. நான் வந்து ரொம்ப இன்விசிபிளாக இருக்கேன் எல்லாருக்கும். அந்த பால் கணக்கு நான் எனக்கே பிளேட் பால் பிடிக்காதுன்னா எனக்கு இந்த மாதிரி பாலே வராது அந்த நேரத்தில். ஆனால் இப்போ வருது. பீஸில் நீங்கள் பேசலாம், ஸ்பேம் கிளிக் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இது வந்து ஸ்பின் நம்ம வாங்கிக்கலாம். ஏதாச்சும் ஸ்வாடு வேணும்னா என்ன ஸ்வாடு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த ப்ளூ கலர் கிடைக்குன்னு நினச்சேன். சரி விடுங்க. டார்க் பிளேட், வா சூப்பராக இருக்குது காய்ஸ். அவங்கள பார்த்தீங்களா, ஹூஸ் இண்டியன் ரேசஸ் பண்ண பார்க்குறாங்களா? நானும் அந்த பால் என்னை நோக்கி வருதுன்னு நினச்சேன். போச்சு எப்படி நம்ம ஹிட்மேனை கொண்டுட்டோம். என்ன பேர் அது, ஹிட்மேன்? போடு எனக்கு காயின்ஸ் கிடச்சிருச்சு.
எனக்கு இப்போ தான் தெரியும் கில் பண்ணால் கீழே காயின்ஸ் கிடைக்கும்னு. என்னோடய காயின்ஸ் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடுச்சு அந்த இதுக்கு பண்ணது. அந்த செஸ்ட்டு 80 காயின்ஸ் காய்ஸ், நம்பவே முடியல. நான் வந்து எனக்கு எடிட்டும் பண்ண தெரியாது, எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியாது காய்ஸ். ரொம்ப பாவனா. மறக்காமல் மறுபடியும் நான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எதுலெல்லாம் இருக்கோ அதை நான் பின் பண்ணுவேன். அதாவது யார்கிட்ட அதிகமாக பிளேட் பாலில் காயின்ஸ் இருக்கோ அவங்கள நான் பின் பண்ணுவேன். ஸோ காய்ஸ், யார் பின் பார்க்கலாம், யார் பின் வாங்குறாங்களோ பார்க்கலாமா? சரி உங்களுக்கு புரிந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓடு 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 அது நோக்கி பேக்வேர்ட்ஸில் அடிச்சிட்டேங்க. போடு போடு, நான் வின் ஆகிட்டேன் காய்ஸ். எப்பட்றா நான் வின் ஆகிற சரித்திரத்தில் வந்ததில்ல. ஓகே வாங்க மறுபடியும் லெகோ விளாடலாம். ஓகே, கட் பண்ண வேண்டியதாக ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. காய் எனக்கு ஒரு டவுட்டு, எப்படி காய்ஸ் ரோபக்ஸ் வாங்க அவங்களோட பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க? மேபி இவங்கெல்லாம் அடல்ட்டாக இருப்பாங்க, அதனால சொந்த காசில் வாங்கி பண்ணிப்பாங்க போல். ஆனால் எனக்கு இந்த ரோபக்ஸ் மேட்ரு பிடிக்கவே இல்லை. நம்ம ஒரிஜினல் காசு கொடுத்து வாங்கணும். சரி, ஏன் தான் இந்த மாதிரி இருக்குன்னு தெரில. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. மறுபடியும் நம்ம வின் ஆகிட்டோம் கைஸ். நான் ஒரு ப்ரோ பிளேயர் கைஸ். இதுக்கு முன்னே சொன்னது மறந்ததுங்க. லெகோ ஐலாண்ட் அது நம்ம விளாண்டுட்டோம். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே வாங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங் கேம். என்ன டீமா? நான் டீமாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. ஒரு செகண்ட் லேக் ஆச்சு பார்த்தீங்களா நீங்கள்? உங்களுக்கு இதில் நான் இது வந்து நான் ஒரு சீரீஸாக கூட போடுவேன். ரெட்டு ப்ளூ எல்லோ நான் எல்லோ பார்த்தது இல்லை. அதாவது கலர் பார்த்துருக்கேன், டீம் எல்லோ பார்த்ததில்லை. காய்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட கோல் 50 எடுத்தால் போதும். என்னோடய ஸ்ட்ரீக்கில் இருக்கேன் நான், வின் ஸ்ட்ரீக். தெரியாமல் சொல்லிட்டேன் காய்ஸ். இதை பார்த்தீங்களா? இதை பார்த்தீங்களா? நான் கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே போய்க்கிறேன். இந்த ஏஎஃப்கே பட்டன் அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் கேமுக்குள்ளே போக மாட்டீங்க பார்த்தீங்களா? நான் மட்டும் தான். ஓ சாரி, இன்னும் போய் அவங்க போயிடுவாங்க. நாம் இங்கே தான். யார் இது? அவங்க. நீ எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுற பிளேட் பாலை? இது கொடுக்க போகிறேன்னா இட்ஸ் ஓகே நாட் மேட்டர். நீங்கள் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணிங்களா லெகோ இருந்தது? ஆமாம், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெகோ அது கேட்குறது. லெகோ நீங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சூப்பராக இருக்கும் கைஸ். போதும் கைஸ், இவன் கூட பேசுகிறதுக்கு சும்மாவே இருந்திருக்கான். சரி காய்ஸ், அது இன்ஸ்டிக் 2 வந்துட்டோம். சரி வாங்க நம்ம அன்எஃப்கே பண்ணிட்டு இந்த தடவை கேமுக்குள்ளே போகிறோம். போய் நம்ம யாருன்னு காமிக்க போகிறோம். அகெயின் லெகோ ஐலாண்ட், லெகோ ஐலாண்ட், லெகோ ஐலாண்ட். எல்லாருமே கைஸ், நான் எந்த அளவுக்கு பாப்புலர்னா, இப்போ நான் ஏதாச்சும் ஓட் பண்ணால் எல்லாருமே அதுக்கு தான் வருவாங்க. கடைசியில் அதுதான் ஓட்டாகி வந்துடும். என்ன அதுக்குள்ளே செத்துட்டாங்களா? ஓ நான் தானே வாங்கிக்கோங்க அப்போன டீம். ஓடு காய்ஸ். அது எப்படி நான் கில் பண்ணிட்டு காயின் எடுக்க போயில தான் என்னோட டர்ன் வரும். அது எப்படின்னே தெரில. போடு டபுள் கில் காய்ஸ். நான் ஒரு ப்ரோ பிளேயர், மறுபடியும் சொல்கிறேன், ப்ரோ பிளேயரை யாராலையும் மாற்ற முடியாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே பால் நம்மக்கிட்ட தான் ஈட். ஓகே அடிச்சிட்டோம். போடு. ஓ இதுக்கு தான் சொல்லுவாங்க வெற்றியை முன்னாடியே செலிப்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே விடுங்க. அது ஏதோ போலார் பியர் பற்றி பேசிகிட்டு இருக்குது காய்ஸ். இங்கே பாருங்க காய்ஸ், ஹெட்லெஸ் கென் பிளாக்ஸா தெரில, க்ரோ பிளாக்ஸா, இதெல்லாம் எப்படி காய்ஸ், இதெல்லாம் நிறையா வரும். ஓகே காய்ஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு நான் பார்ட் 2 போஸ்ட் பண்ணுவேன், மறக்காமல் அதுவும் பாருங்கள். நான் பேரி இதை புதுசு அந்த சீரீஸையும் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி பார்ட் 1 போட்டுட்டு மறக்காமல் அதையும் செக் பண்ணுங்கள் ப்ளீஸ். மறுபடியும் சப்ஸ்கிரைப் கமெண்ட். மறக்காமல் யார் அதிகமாக காயின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அவங்கள நான் கண்டிப்பாக பின் பண்ணுவேன், அப்புறம் ஹார்ட் பண்ணுவேன். பாய்.